ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் டைம்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ முதல்ல ஒரு பேனில் நான் வந்து ஒரு 30 கிராம் வந்து பட்டை மிளகா வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹையில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மிளகா வாடை ரொம்பவே காட்டமாக இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ மிளகாய் வந்து ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 150 கிராம் வந்து கருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த உளுந்தும் பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு 6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் மனமாக சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 50 கிராம் வந்து வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை எள்ளு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா உளுந்து வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இதோட ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஆறின பிறகு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சூடோடு போட்டுறாதீங்க, அரையாது. அதனால் ஆறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் பருப்பு வந்து மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். இதோட நம்ம வச்சுருக்க பட்டை மிளகாவையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கிற மீதி பருப்பு எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து அரையாது. அதனால் கொஞ்சமாக போட்டு பருப்பு சேர்த்துட்டு மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொருன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லது, பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஹெல்தியான இட்லி பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.